அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச அளவு இன்னைக்கு வந்து நம்ம போய் அந்த சகோதரர்கள பார்த்தப்ப, அந்த சகோதரர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒரு வயசானவங்க. ஸோ வயசான அம்மாவும், அந்த வயசான பெரியவரும் தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 12 வருஷமா வந்து ஸ்ட்ரோக் வந்து அவரால எதுவுமே பண்ண முடியல. அந்த 12 வருஷமா அவங்களோட மனைவி வந்து அவர வந்து விட்டு போகாம, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த வழியில காட்டிக் குடுத்தாங்களோ, கணவனுக்கு முடியல அப்படிங்கும்போது சிச்சுவேஷன்ல மனைவி அவர பார்த்துக்கிட்டு, அவங்க கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு, அவங்க அவங்களால முடிஞ்ச அளவு சம்பாரிச்சு, அ அந்த ஃபேமிலிய அவங்க ஓட்டிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த மனைவியும், அந்த கணவரும் பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி கிழிந்த ஆடையோட அல்லாஹ் பாதுகாக்கணும். அத அந்த அவர பார்த்தோம்னா, ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட 12, 13 வருஷமா அவரால எதுவும் முடியாம, அவர் நம்மள பார்க்கும்போது கண் கலங்கிட்டாரு. சில நம்மளால முடிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு $6 கையில குடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மளிகை ஜாமான். ஒரு மளிகை ஜாமான் ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ கோதுமை, அப்புறம் சோப்பு, அவங்க குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சோப்பு, அதுக்கப்புறம் தீப்பெட்டி. ஏதோ அல்லாஹ்வோட கிருபையால வந்து நம்மளால முடிஞ்சத மட்டும் நம்ம செஞ்சோம். அது மாரி 3 குடும்பத்துக்கு அது செஞ்சோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு குடும்பத்துக்கு அவங்களுக்கு குடுக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்த 2 குடும்பத்துக்கு குடுக்குறது நான் வீடியோ எடுக்கல. எதனாலனா, இது ஆக்சுவலா நம்ம செய்ற உதவி அல்லாஹ்காண்டி செய்றோம். அத பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுங்கிற நெனப்பு எப்பவுமே எனக்கு இருக்கும். ஆனா, இந்த மக்கள் படுற துன்பத்த பார்க்கும்போது, அந்த பப்ளிசிட்டி வந்து குடும்பத்துக்கு எடுத்தேன். மத்த 2 குடும்பத்துக்கும் என்னோட கல்பு அத ஒத்துக்கல. என்னோட மனசாட்சி, "என்ன ஹுசைன் இத வச்சு விளம்பரம் தேடுறியா?" அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ, அதனால மத்த 2 குடும்பத்துக்கும் உதவி செய்றது எடுக்கல. ஸோ, அந்த குடும்பத்த எடுத்தேன். அந்த குடும்பம் எதனாலனா, அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. ஸோ, அந்த பெரியவர் வந்து ஸ்ட்ரோக்ல இருக்காரு. அவங்களோட மனைவி தான் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு, அந்த கணவரையும் பார்த்துக்கிட்டு, அவருக்கு தேவையான மருத்துவ உதவி அனைத்துமே அந்த மனைவி செஞ்சுட்ருக்காங்க. மாஷா அல்லாஹ். அந்த மனைவிக்கு வந்து அல்லாஹ் வந்து நெறைய தாக்கத்த குடுக்கட்டும். அந்த ஃபேமிலிக்கு இன்ஷா அல்லாஹ் நெறைய துஆக்கள் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப இந்த காலத்தில வந்து கணவனால முடியலன்னா, மனைவிகள் எவ்வளவோ விட்டு ஓடுறவங்க தான் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவங்கள தவிர. ஆனா, அவங்களோட மனைவி ஆக்சுவலா இது இது வந்து அனாச்சாரம் மிக்க அதிகமான கண்ட்ரி இது. உங்களுக்கே தெரியும். ஜிம்பாப்வேல வந்து தவறான வழிகள் சம்பாதிக்கக்கூடிய நெறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா, அவங்களோட மனைவி அந்த கணவன விட்டு போயிருக்கலாம். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். அவங்க டிவோர்ஸஸ் அதிகமா வாங்குறாங்க. இங்க வேலை பார்க்குற ரூடோன்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்களோட கணவன் சம்மந்தமே இல்லாம 2 குழந்தைகள பெத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கும்போது, இங்க வந்து அந்த மனைவி வந்து கணவனுக்கு தன் உடம்பு முடியல அப்படின்னு தெரிஞ்சு கூட, அந்த கணவன வச்சு பார்த்துக்கிட்டு, அவரால நடக்க முடியலனாலும், அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்களே! மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைய அவங்க பின்பற்றுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அத பார்க்கும்போது நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணது என்னமோ $30 தான். நம்ம கையில $30 தான் இருந்தது. ஸோ, அத கொண்டு தான் இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணோம். அது கொஞ்சம் ஒரு $5, $6 அதிகமா போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிட்டு, அந்த ஒருத்தர் மளிகை கடையில கடன் வாங்கியிருந்தேன். அவர்ட்ட குடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ, இந்த பில்லு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கிளார் அடிக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ, இது வீடியோல வந்து இணைச்சிருப்பேன். என்னென்ன வாங்கியிருப்பேன்ட்டு. பார்த்தீங்கன்னா, எல்லாமே 3 செட் வாங்கியிருப்பேன். ஸோ, இத ஃபோட்டோ கூட இன்ஷா அல்லாஹ் எடுத்து அனுப்பி விடுறேன். எல்லாமே 3 செட் வாங்கியிருப்பேன். ஒரு 3 குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சது. இது மாசம் ஃபுல்லா வருமான்னு தெரில. ஆனா, கண்டிப்பா ஏதோ நம்பளால முடிஞ்சது ஒரு உதவி. அல்லாஹ்வுக்காண்டி. ஸோ, இந்த மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பா இவங்களுக்காக உதவி செய்ய முடியாதவர்கள் பிரார்த்தனை செய்யுங்க. யா நம்ம அல்லாஹ்வோட தூதர் சொல்லியிருக்காங்க, யார் தன் சகோதரனுக்காக பிரார்த்திக்கிறானோ, யார் தன் சகோதரனுக்காக பிரார்த்திக்கிறானோ, அவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து மறுமையில நல்லா கூலி தருவான். ஸோ, இன்ஷா அல்லாஹ் நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உதவணும்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பாக்ஸில இல்ல ஏதோ மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இன்ஷா அல்லாஹ். என்ட்ட ஜிம்பாப்வே நம்பர் கிடையாது. இந்தியா நம்பர் தான். ஸோ, வாட்ஸ்அப் மட்டும் தான். ஸோ, இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் என்ன தொடர்பு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராஜெக்ட் முடியிற நெக்ஸ்ட்டு ஜும்மா இந்த மாரி பள்ளியில வந்து இன்னைக்கு பாங்க் சொன்னத எடுத்திருப்பேன். அந்த ட்ரெஷரர் பள்ளியில வந்து உழு எடுக்கவும் தண்ணி வசதி இல்ல. பைப் லைன்ஸ் வசதி எதுவுமே இல்ல இன்ஷா அல்லாஹ்.
ஸோ நிறைய பிரச்சனைகள் இந்த மக்கள் சந்திக்கிறாங்க. அப்பயும் அவங்க ஈமான்ல உறுதியோடு இருக்காங்க. அந்த மக்களை பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்குது. அல்லாஹ் வந்து இவ்வளோ கஷ்டத்த கொடுத்தும் அவங்க வந்து கரெக்டாக தொழுகை பண்ணுறாங்களே. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசாதாரணமான சுச்சுவேஷனில் அசால்ட்டாக தொழுகையை விட்டுட்டு போகிறோம். ஒவ்வொரு தொழுகையும் அசால்ட்டாக கடந்துட்டு போகிறோம். இவங்க நிலைமைய பார்க்கும்போது ஸோ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நிலைமையை கொடுத்தா தான் நம்ம அல்லாஹ்வை நினைப்போமாங்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு தோணுது. ஏன்னா உண்ண உணவு இல்லை சரியா, உடுக்கிற துணி இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே அவங்க தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இறைவன் வந்து நம்மளை படைச்சிருக்கிறது வந்து இந்த உலகத்தில் சோதிக்கிறதுக்காக தான். அந்த சோதனையிலேருந்து யார் அல்லாஹ்வை அதிகமாக தவக்கல் செய்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வை இறைவனை யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் நினைப்பான். ஸோ இந்த மக்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு சோதனையை தரலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த அவங்களுக்கு கண்டிப்பாக மறுமையில் வெற்றி அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளை பார்த்தேன்ட்டு. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா இந்த இந்த ஏழைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜிம்பாப்வேல இந்த மாதிரி நம்ம தமிழ் தெரிஞ்ச சொந்தங்கள் இஸ்லாமியர் யாராவது இருந்தால் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து உதவி செய்யட்டும். ஏன்னா இப்போ நான் ஒருத்தன் இங்கே முஸ்லீமாக இருந்து நான் இன்றைக்கி போய் பார்த்த விஷயங்களை வந்து என்னால் உங்கள்கிட்ட சொல்ல தான் முடிஞ்சுச்சு. என்னால் முடிஞ்ச அளவு அல்லாஹ்வோட உதவியை கொண்டு என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் அல்லாஹ் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி அந்த உதவி செய்த வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் போடுவேன். அந்த வயசான தாத்தாவும் பாட்டி எப்படி இருக்காங்கங்கிறது. மற்ற இந்த குடும்பம் எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை. ஏன்னா அவங்களோட நிலைமை அப்படி இருக்குது. ஸோ இந்த ஊரை பார்த்தோம்னா ஜிம்பாப்வேல வந்து இந்த கடவுமாங்கிற ஊரில் போனோம்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். மக்கள் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க விபச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஈடுபட்டு வராங்க. ஸோ அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.